ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 2 ப்ரமோ வந்து பட்டாசா வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் மூணாவது ஒன்று இருக்கா, உங்களுக்கு ஒரு மூணாவது அக்கா ஒன்று இருக்காமல அக்கா அப்படின்ற மாதிரி மூணாவது ப்ரமோவும் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் நம்ம எதிர்பார்த்தது தான், ஆதிரை மற்றும் கமருதீனுடைய ரோஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இதை விட ஒரு ஹெவியான ரோஸ்ட் வந்து இன்னும் 2 பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அதிசயம். ஸோ விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஷோவோடைய நெகட்டிவை வந்து ரொம்ப வைப் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஷோ இப்படி தான் அந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்றதை தாண்டி நான் எப்போனாலும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்வைவர் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பார்வதியோடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தாங்க. 2 வாரத்தில் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் செமையான ஒரு கண்டென்ட் வந்து பார்வதி கொடுத்துட்டு இருக்காங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ திவாகரும் பார்வதிக்கு. ஆனால் என்ன எதிர்த்து அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தினி இஷ்யூவில் ப்ளஸ் இவங்க வந்து பின்னாடி பேசுவது, இவங்க வந்து எல்லாத்தையும் பாம்பு பாம்பு பள்ளி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ரூடாக வந்து எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு துஷார் வந்து அணை கட்டும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் வந்தான், பட் இருந்தாலும் கை வச்சுன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பெண்ணியம் பேசுறது. அப்புறம் வந்து இந்த மாயா மாதிரி சில கேரக்டர்ஸ், ஜாக்லின் மாதிரி சில கேரக்டர்ஸ், பிரியங்கா மாதிரி அந்த மாதிரி நிறைய விஸ்வரூபம் வந்து உள்ளே இருக்குது. அதை அடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு பொழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணீர் வந்து விட்டு கதர்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்படுறோம். ஸோ அவங்களோட ரோஸ்ட் தான் பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வாட்டர்மெலன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கமருதீன் பற்றியும் கேவலமாக பேசுறது, ஒத்து ஊதுறது வாட்டர்மெலன்ட்ட. அடுத்து கமருதீன்ட்ட போய் வாட்டர்மெலன் இப்படி தான் அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அண்ணன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்கள போய் பஞ்சர் பண்ணுறது. ஒரு கேம் தான், மாற்றுக்கிறது இல்லை. பட் இந்த கேம் ஆடுறவங்க மிச்சவங்களும் அப்படி ஆடுவாங்கிற அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளை வந்து நம்ம ஒரு கேம் ஆடுறோம், நம்மளோட இன்னொரு கேம் ஆடுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படி ஆடுவான், தரமாக ஆடுவானா, சிறப்பாக ஆடுவானா அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆடணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு சம்பவம் தான் பார்வதிக்கு விஜய் சேதுபதி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 3வது பட்டாசு அப்படிங்கிறது நம்ம பார்வதிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து முக்கியமான ஒரு பட்டாசு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் புக்கு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாயில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாச்சும் அவன் வந்து உருப்பிட்டுருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட போய் சண்டை போடுறது, அவரை மரியாதைலாம் பேசுறது, வெட்டிடுவேன்னு சொல்கிறது, கையை உடச்சிருவேன்னு சொல்கிறது, தூக்கிடுவேன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால அவனுக்கு ஒரு பொங்கல் வந்து விஜய் சேதுபதி வந்து கிண்டிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ 3வது ப்ரோமோவில் தரமான சிறப்பான சம்பவங்களாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து செய்தி வரப்போ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நம்ம அதை கவர் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூசிவாக அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம வந்து அடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதை முடிவு பண்ணுவோம். ஆக மொத்தம் தர்பூசணிக்கு இன்னைக்கு அரங்கம் அதிர விசில் பறக்கவே அப்படின்ற மாதிரி வாட்டர் மிலன் அப்படின்ற மாதிரி பின்னி பிணைஞ்சிட்டாங்க போல். அந்த அளவுக்கு வந்து கிளாப்ஸு. ஆனாலும் சில அட்வைஸ் நம்ம சேதுபதி மாற்றமில்லனுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சில அட்வைஸ்னால் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஆர்வமாக கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னா, நீ பேசும்போது ஒழுங்காக பேசுகிறீங்க எல்லாம் ஓகே, பட் அவங்க சொல்கிறதையும் கேளுங்க அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் ஹெவி கிளாப்ஸ் ஃபார் நம்ம திவாகர் அப்படிங்கிறது அந்த மண்டையில் ஏற்றிட்டு ஏதாவது வந்து பண்ணிட போகிறார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து எலிமினேஷன் சைடுக்கு வருவோம். எலிமினேஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பிரவீன் காந்தியை தூக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாக தூக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமி இஷ்யூவில் பயங்கர வல்கரான கமெண்ட். அவன் நினச்சா ஓன் கார்டே தூக்கியிருப்பான்னு, அது என்னடா தூக்கியிருப்பா வெண்ண அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதுக்காகவே அவரை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் இந்த வீட்டில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக அதை பற்றி செப்பரேட்டாக நான் வந்து வீடியோ பண்ணுறேன் வேணும்னா. ஆனால் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சொத்து விஷயத்தில் எப்படி இருக்கணும், அவருடைய அனுபவங்கள், படம் ஆரம்பித்து படம் வந்து போயிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும், மண்டையை வந்து ரொம்ப தலக்கணம் இருக்காமல் யார் சொல்கிறாலும் கேட்குற அந்த ஒரு மனநிலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய இன்புட் வந்து இருக்க தான் செய்யுது. பட் இந்த வீட்டில் கம்பேர் பண்ணும் பொழுது அவரோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இன்னொன்று பூமர் மாதிரியே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ நந்தினியை தாண்டி ஒருத்தவங்களை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் ஏதோ ஒரு பெரிய தரமான சிறப்பான சம்பவம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. சரியா? அதனாலேயே சில ரிவ்யூவர்ஸ் வேறு இன்றைக்கி அரங்கிற்கு வந்து போயிருக்காங்களாம். நல்லா கவனிங்க. ஓகே, போய் ஒரு நோட்டம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒயில்டு கார்டு சம்பவங்கள் இனி எப்போ வேணாலும் வரலாம்ன்றாங்க. 40 நாள் 30 நாள்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் வரலான்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம்.